வெல்கம் பேக் டு தமிழ் ஃபுட் ரெசிபி. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு. எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக ஆரம்பித்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, கருவாட்டு குழம்பு. கெளுத்தியில் இன்றைக்கி ஒரு கருவாட்டு குழம்பு சூப்பராக சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் சிம்பிளாக பண்ணி நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறது அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வைக்கிற கருவாட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நல்லெண்ணெயிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஸோ கருவாட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க கடுகு சேர்க்க மாட்டாங்க, ஒரு சிலவங்க சேர்ப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கடுகு சேர்த்து தான் போடுறோம். அதே மாதிரி கொஞ்சம் வெந்தயமும் போடுவோம். வெங்காயம் கட் பண்ணி வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். அது கூட 2 கொஞ்சம் பூண்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை லைட்டாக ஒரு கரெக்டிக்கலாம். ஸோ நார்மலான ஃப்ளேம் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்தாச்சு. அது கூட ஒரு மணத்துக்காக ஒரு 5 கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் மேட்ச் ஆகிற அளவு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஏன்னா வெங்காயம் ஃப்ரை ஆனால் தான் நமக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு திக்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த குழம்புல பார்த்திங்கன்னா நம்ம அந்த கருவாடு தான் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு செம்மையாக வைக்கிறோம். இந்த நம்ம ஏரியாவே மணக்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த கருவாட்டு குழம்பு இருக்கும். ஸோ இதை சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 தக்காளி நான் இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளியும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு போடுங்க. தக்காளி சீக்கிரம் நமக்கு மசிஞ்சு கொடுக்கும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா தான், ஏன்னா கருவாட்டில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும். எப்போயுமே முன்னாடியே நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறப்போ மட்டும் சால்ட்டு போடக்கூடாது. நான் அந்த தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். இந்த டேபிள் ஸ்பூன் தான் இன்றைக்கி நம்ம மெஷர் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் போடுறேன். அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து போட்டிருக்கேன். அதே ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாம் போட்டுட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை மறக்காமல் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்புறம் நெடி ஏறிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மசாலா கருகிடுச்சுன்னா உங்களுக்கு இதோட டேஸ்ட் மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மசாலா ஓரளவுக்கு நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பொசிஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெமன் சைஸ்க்கு ஒரு புளி எடுத்து நம்ம அழகாக கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி. ஸோ அந்த புளி தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கருவாட்டு குழம்புக்கு ஓரளவுக்கு புளிப்பு இருந்தால் போதும். ரொம்பவும் ஃபிஷ் கறி மாதிரி புளிப்பு தேவை கிடையாது. ஏற்கனவே நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஃபயர் ஜாஸ்தி வச்சிடலாம். ஸோ மசாலா போட்டு சூப்பராக பாருங்கள், அந்த கிரேவி நம்ம அழகாக கொதிச்சிட்ருக்கு. இந்த பொசிஷன் வரும்போது நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிண்டுனோம்னாலே நமக்கு அந்த கிரேவியோட திக்னஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த பொசிஷன் வரும்போது நம்ம இன்றைக்கி நம்ம இதில் என்ன கருவாடு ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, கெளுத்தி கருவாடு ஒரு ஃபுல் பீஸ் இருக்குது. ஒரு 1/4 கிலோ இருக்கும் நான் இதில் ஆட் பண்ணுறது. அதை கட் பண்ணி சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவாடு அதில் ஆட் பண்ணும்போது எப்பயுமே நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் சுடு தண்ணி வச்சு அதில் நீங்கள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா இதில் உப்பு இருக்கும். அதனால் ரெண்டாவது கருவாடை நல்லா வாஷ் பண்ணி தான் பண்ணணும். ஃபுல்லாக வாஷ் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் டிப் பண்ணி எடுத்து பண்ணுற மாதிரி பார்க்கணும். மேக்ஸிமம் ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த ப்ராசஸ் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கருவாடை ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3
3 to 5 மினிட்ஸ் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்ம 2 நிமிஷம்னு சொன்னோம், ஆனால் கருவாடுங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நல்ல குக் ஆகி சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே வந்து நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ மணமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த திக்னஸில் வந்துட்டு நீங்கள் கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு வந்துட்டு ஒரு கரண்டி வச்சே நீங்கள் ஒரு சட்டி சாப்பாடு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஸோ நான் சாப்பிடுவேன், ஒரு சட்டி இல்லை ஒரு பிளேட்டு. நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சமைச்சிட்டு. ஸோ இந்த கருவாடு குழம்பு எத்தனை பேத்துக்கு பிடிக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷிங்காக என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை கட் பண்ணி அது மேலே அப்படியே தூவிட்டு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்துட்டு பழைய குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணட்டும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.